காதல் பஞ்சம் ஒரு பக்கம், கிராமிய சார்ந்த படங்களே குறைஞ்சு போச்சு. மண்மனம் சார்ந்த கதைகளுக்கு பஞ்சம் ஆயிடும். பஞ்சமெல்லாம் கிடையாதுங்க. எடுக்கிறவங்களுக்கு தான் பஞ்சம். வரவங்க புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கல்ச்சர் மாறிடுச்சு, மக்களுடைய மனப்பான்மையே மாறிடுச்சு. இன்றைக்கி போதை கலாச்சாரம் அதுக்குது நிறைய அட்வான்ஸாக தான் போகிறாங்க. அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அம்மா அப்பா மாமன் மச்சான் பாசம் சித்தப்பா பெரியப்பாங்கிறது இந்த மண்ணை விட்டு போகவே போகாது. அதுக்குள்ளே சுற்றி இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. அதுலேயும் தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. இவங்க அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற கலாச்சாரத்தோடு போய் அந்த மாதிரி போகிறதுனால தான் இதை விட்டு அவே போயிடுறாங்க. 100க்கு 99 படங்கள் ஓட மாட்டேங்குது இல்லையா? இப்போ குட் பை டக்லி ஓடலைன்னா கூட மாமன் ஓடுது. நீங்கள் லோ பட்ஜெட் படம். ரெண்டாவது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ரொம்ப சின்ன பையன் டைரக்டர் வித்தியாசமாக ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த படத்துக்கு என்ன தேவையோ, அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது. இப்படியா எடுக்கிறாங்க இப்போ வர டைரக்டர்கள்லாம் அந்த படத்துலேருந்து கொஞ்சம், இந்த படத்துலேருந்து கொஞ்சம், இந்த படத்துலேருந்து கொஞ்சம். இப்போ நான் கதையே எழுத ஆரம்பிக்கலை, இப்போவே அந்த லொக்கேஷன் பார்க்கணுன்னு வரோம் இல்லையா? அவங்க அப்படி கிடையாது. ஒரு 10 பேர் ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தில் என்ன, அந்த படத்தில் பண்ண, கொரியன் படத்தில் என்ன, ஜப்பானீஸ் படத்தில் என்ன, இப்படி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. அதுதான் இந்த சினிமாவினுடைய இப்போது இருக்கிற ஒரு சரியான பொசிஷனில் இல்லை. எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. 100 படத்துக்கு 99 படம் லாஸில் தான் வருது. அதுக்கு காரணம் திட்டமிடல், தேடுதல் இல்லை. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு தொழில் பண்ணோம்னா இது ஒரு அருமையான தொழில். சினிமாவோட நல்ல தொழில் எங்கேயுமே கிடையாது. இதையும் திட்டமிட்டு ஒழுங்காக பண்ணால் நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளர் அவர் லாபம்ங்கிறது இன்றைக்கி கொஸ்டின் மார்க்கு தான். அசலாவது எடுத்துக்கிட்டு போனால் அவர் திருப்பி சினிமாவில் தான் கொண்டு வந்து போடுவார். இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றுறது எப்படி அப்படின்னு திட்டமிட்டு அவங்க படம் பண்ணாங்கன்னா, ரெண்டாவது நமக்கு ஒரு மொராலிட்டி இருக்குது. இதை தான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஒரு 1000 பேர் இருக்கிற ஹவுஸில் நமக்கு கருத்துக்களை சொல்கிறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஏதாவது அந்த மாதிரி படங்களை பண்ணணும்.